சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துட்டு டெஸ்ட் கேசஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எஸ்டிஎல்சினா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜீரா, அப்புறம் அஜய் மெத்ராலஜி, இதெல்லாம் வந்து ஓரளவு பார்த்துருக்கோம். சரிங்களா? எஸ்டிஎல்சில இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? சாஃப்ட்வேர் டெவலப் ஆகுது. ஒரு ஐடி கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தட்ஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ எந்த மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதுக்குள்ள ஒரு ஐடியா வச்சுக்கணும். எப்படின்னா ப்ராசஸ் வந்து நடக்குது, பிளேயர் வந்து செலக்ட் பண்ணி எப்படி ப்ராசஸ் நடந்துருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு. ஓகே, அஜில் மெத்ராலஜில ஏன் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க? அஜைல்ல எல்லாரும் ஏன் ஃபோக்கஸ் பண்றாங்க? ஃபோக்கஸ் பண்றதுக்கு அஜைல்ல ஃபோக்கஸ் பண்றது காரணம் என்ன? ப்ராடக்ட் வந்து சீக்கிரமா வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஸ்பிரிண்ட் வந்து உடனே நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் அது மூலியமா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. நான் பார்த்ததுக்கு இன்னொரு ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்து வந்து ஸ்பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுனா ப்ரொடக்ஷன் சைடு கொஞ்சம் ஈஸியாக ஆகுது. ஸோ எனிதிங் பக்ஸ் ஆகுது, ஃபீட்பேக்ஸ் வந்துச்சா ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி சரி, இப்போ வந்துட்டு ஜீரால என்ன பார்த்தீங்க? ஜீரால வந்து ஒரு ஸ்டோரி எந்த இடத்துல போனாங்க, ஃபர்ஸ்ட் வந்து க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து டெஸ்ட் கேசஸ், ஸோ அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் பாக்கி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டீஸை போட் பண்ண ஒரு இடம். ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் யூசர் ஸ்டோரினா யூசர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு போகணும். சின்னதாக ஆன்லைன்ல அது வந்து ஸ்டோரிஸ். இல்ல உங்க பேர் எந்த ஒரு 15 மினிட்ஸ் வந்துடும். 7:30 வந்துடும். அப்படிங்களா? கிளாஸ் சொல்லிட்டாங்களா? என்ன ட்ரெயினர் பேருங்க? நம்பர் கொடுத்துருக்காங்களா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. அப்படிங்களா? சரி. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல ஓரளவுக்கு ஜீரானா என்னங்கிற ஒரு டாபிக் நல்லா தெரியுது. யூசர் ஸ்டோரிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பக்கை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, இப்போ இதில் வந்து நம்ம டெஸ்ட் சினாரியோட நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்களா. டெஸ்ட் சினாரியோ, டெஸ்ட் கேசஸ்னா என்ன? டெஸ்ட் சினாரியோ என்னன்னா நம்மளுடைய யூசர் ஸ்டோரிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வருதா டெஸ்ட் சினாரியோ. டெஸ்ட் சினாரியோ அண்ட் டெஸ்ட் கேசஸ். ஓகேங்களா? யூசர் ஸ்டோரி வந்துட்டு யூசர் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 நேம் சொல்லுவாங்க. யூசர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, யூசர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் சினாரியோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? டெஸ்ட் சினாரியோ வந்துட்டு இப்போ யூசர் ஸ்டோரி வந்து நீங்க ஒரு லைன்ல சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பிரீஃபா சொல்றது தான் டெஸ்ட் சினாரியோ. ஓகேவா? இப்போ லாகின் பேஜ்ல டெஸ்ட் பண்ண போறோம்னா லாகின் பேஜ் டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அது ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். இந்த லாகின் பேஜ் வந்து எங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் பேஜ் டெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரீஃப் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஒரு டெஸ்ட் சினாரியோ. ஸோ டெஸ்ட் சினாரியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. எப்படி வருது? இதுல இருந்து வருது, யூசர் நேம்ல இருந்து வருது. ஓகேங்களா? யூசர் ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் சினாரியோ வருது. ஸோ இதுக்கப்புறமா வருது டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? டெஸ்ட் யூசர் ஸ்டோரி, டெஸ்ட் சினாரியோ, டெஸ்ட் சினாரியோல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? டெஸ்ட் கேஸ்ல தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு டெஸ்ட் சினாரியோல டெஸ்ட் கேஸ்ல கிடைக்கும். டெஸ்ட் கேஸ்ல என்ன இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்துட்டு ஒரு பிபிஎஃப் கால்குலேட்டர் ஒன்று இருக்குது. பிபிஎஃப் கால்குலேட்டர்னா
ஸோ இதுதான் பிபிஎஃப் கால்குலேட்டர். ஸோ இந்த பிபிஎஃப் கால்குலேட்டர்ல இது வந்து ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம். பிபிஎஃப்ன்ற ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம். இப்போ இந்த அமௌண்ட் இதுல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டா வருஷம் வருஷம் நீங்க எவ்வளவு கட்டுறீங்க, அந்த வருஷம் வருஷம் கட்டுறதுக்கு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குது அப்படின்றத வச்சுதான் இந்த கால்குலேட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் நான் எழுதிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நான் மினிமம் ஒரு லாகின் பேஜ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் லாகின் பேஜ்ல டெஸ்ட் சினாரியோ வரைக்கும் உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ டெஸ்ட் கேஸ்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, வேலிட் இமெயில் அண்ட் வேலிட் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ என்ன நீங்க பண்ண போறீங்கன்றத நீங்க ஃபுல்லா எழுதணும். டு என்டர் a valid email and valid password அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கறது தான் இந்த டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? ஸோ வேலிட் இமெயில் ஐடி வேலிட் பாஸ்வேர்ட் கொடுத்துறீங்க. ஸோ ப்ரீ கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்துச்சு. ப்ரீ கண்டிஷனா என்ன? ப்ரீ கண்டிஷனா நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான தேவைப்படுது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்ய போறீங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது இல்லைன்னா அந்த வேலையை செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ரீ கண்டிஷன். நிறைய முக்கியமான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் செய்யணும்னா அடுப்பு தான் தேவை ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான ஃபியூல், ஒன்று கேஸ் இல்லைன்னா ஏதாவது ஒன்று அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சமையல் செய்யறதா இருந்தா இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப இப்போ பைக் ஓட்ட போறோம்னா அதோடைய இம்பார்ட்டன்ட் என்ன? ஃபியூல் வேணும், இன்னொன்று வந்து பைக் கீ வேணும். ஓகேங்களா? பைக் இருக்கணும், பைக் கீ இருக்கணும். அப்ப அப்படி இருந்தால் தான் நம்மளால அதை டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோமோ அதோட அப்ளிகேஷனோட முக்கியமான பர்பஸ் என்னவோ அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் அக்கௌண்ட்டை வந்து அமேசான் லாகின் பேஜ் எடுத்து அந்த லாகின் பேஜை நான் எட்ஜ் ப்ரௌசர்ல செக் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்காக அமேசான் அப்ளிகேஷன் ஷுட் பி ஓப்பன் இன் எட்ஜ் ப்ரௌசர். இதுதான் என்னுடைய ப்ரீ கண்டிஷனா தேவை. ஸோ ப்ரீ கண்டிஷன் வந்து காமன் தான். இப்போ ஒரு நிறைய டெஸ்டிங் பண்ண போறோம்னா ஒரு காமனான விஷயம் தான் அது. ஸோ அப்போ அது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி இந்த லைன் வந்து காமனாக நீங்கள் எழுதிக்கணும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க எழுத போகிற ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்பா பண்ண போறீங்கன்றது சொல்லணும். இப்போ இங்கேயே வந்து நீங்க என்டர் டிரைவர் யூஆர்எல் ஷுட் பி பேஸ்ட்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அப்போ யூஆர்எல் வந்து நீங்க இங்கேயே வந்து நீங்க பண்ணிட்டீங்க. அப்போ நெக்ஸ்ட் யூஆர்எல் போட்ட உடனே என்ன பண்ணுவீங்க, யூசர் நேம் எழுதுவீங்க, பாஸ்வேர்டு எழுதுவீங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதுறோம். என்டர் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர், இங்க என்டர் பாஸ்வேர்டு. இது வந்து டெஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்துடும். டெஸ்ட் டேட்டான்றது வந்துட்டு நீங்க என்னென்ன டேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க தர போறீங்க, இன்புட்டை தரது. ஓகேங்களா? ஸோ இதனால வந்து சக்சஸ்ஃபுல் லாகின் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் லாகின் நம்பர் காட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து வேலிட் இமெயில் ஐடி வேலிட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருக்கணும். உங்க கேஸ் வந்துட்டு வேலிட் இமெயில் ஐடி வேலிட் பாஸ்வேர்ட்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் லாகின் காட்டுற மாதிரி இருக்கணும். இல்ல அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ உங்க எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் உங்களோட ஆக்சுவல் ரிசல்ட்னா நீங்க டெஸ்ட் பண்ணும் போது என்ன நடக்குது. ஓகேங்களா? அப்ப நீங்க இது வரைக்கும் வந்துட்டு ஸ்பிரிண்ட் 0லயே எழுதி முடிச்சிடணும். ஸ்பிரிண்ட் 0லயே நீங்க ஸ்பிரிண்ட் 1 ஆரம்பிச்சு எஸ்ஆர்எஸ் சப்மிட்ட கடைசி நம்ம வந்து டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும் போதுமே நம்ம சிஸ்டம் டெஸ்ட் கேஸ்ல எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரைக்கும் எழுதி முடிச்சிடணும். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரைக்கும் எழுதி முடிச்ச அப்புறமா டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க ஆக்சுவல் ரிசல்ட் எழுதணும். ஆக்சுவல் ரிசல்ட் எதுக்காக எழுதப்படுது? வெறுமனே நம்ம டெஸ்டிங் என்ன பண்ணோம், அந்த டெஸ்டிங் அவுட்புட் என்ன வந்தது, அதுதான் ஆக்சுவல் ரிசல்ட் எழுதும். ஸோ நம்மளுக்கு சிஸ்டம் டெஸ்ட் கேஸ்னா டெஸ்ட் சினாரியோ இருக்கணும், டெஸ்ட் கேஸ் ஐடி இருக்கணும், டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ப்ரீ கண்டிஷன் இருக்கணும், டெஸ்ட் ஸ்டெப்ஸ், டெஸ்ட் டேட்டா, அடுத்தது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆல்வேஸ் வந்துட்டு நீங்க இங்க எழுதுற டெஸ்ட் கேஸோட லிங்கா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க வந்து வேலிட் இமெயில் ஐடி வேலிட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்க வந்து நாட் சக்சஸ்ஃபுல் லாகின் சொல்லிட்டு நீங்களே எக்ஸ்பெக்டட்ல எழுதுனீங்கன்னா அது தப்பு. சக்சஸ்ஃபுல் லாகின் ஆகணும், அதுதான் வந்துட்டு கரெக்டான வியூ. ஓகேங்களா? ஸோ நீங்க என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அதை வந்து எக்ஸ்பெக்டட் எழுதணும்.
என்ன நடந்திருக்கோ அதை வந்து ஆக்சுவலி எழுதணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டடும் ஆக்சுவலும் ஒன்னா இருந்தா சைக்கிள் 1, இந்த சைக்கிள் 1 பாஸ் ஆஃப் ஃபெயிலா இல்லை சொல்லுது. அடுத்தது எது இதெல்லாம் ஃபெயில் ஆச்சோ அதுக்கு வந்து சைக்கிள் 2 கொடுக்கணும். ஓகேங்களா? ஆமா, இந்த விஷயம் நடக்கல, அதனால எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் மேட்ச் ஆகல, அதனால வந்து நான் கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆக்குறேன். இதை வந்து பக்கை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பக்கை வந்து நீங்க இங்க பக் ட்ராக்கிங் டூல்னு சொல்லிட்டு இங்க ஒரு நம்பர் போடுங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஓவராலா ஒரு நம்பர் போட்டு இங்க வந்து நீங்க பக் ட்ராக்கிங் நம்பர் போடணும். எத்தனை வாட்டி பக் வந்து ரிப்பீட் ஆகுது, ஒரு பக்கே வந்து எத்தனை வாட்டி ஓப்பன் ஆகுது, ரீ ஓப்பன் ஆகுது, அது மாதிரி நீங்க இங்க வந்து பக் ட்ராக்கிங் நம்பர் சொல்லிட்டு பக் ட்ராக்கிங் நம்பர் போட்டு இங்க நீங்க வந்து ஜீராவோ இல்லை ஏதாவது ஒரு டூல் வச்சிருப்பாங்க, அந்த டூல் வச்சு தான் அவங்க பக் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமா அவங்க வந்துட்டு டெவலப்பரோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க வந்து நீங்க பக் ட்ராக்கிங் டூல் போட்டுருங்க. ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி டெவலப்பர் வந்து எத்தனை வாட்டி அதை அந்த பக் வந்துட்டு செரிஃபை இருக்காங்க இல்ல ரீ ஓப்பன் பண்றாங்கன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பக் ட்ராக்கிங் நம்பர் போட்டு முடிச்சிருவீங்க. ஸோ இதுல வந்து டெஸ்ட் சினாரியோ டிஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன், ப்ரீ கண்டிஷன், டெஸ்ட் ஸ்டெப்ஸ், டெஸ்ட் டேட்டா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட், அப்புறமா இங்க வந்து பக் ட்ராக்கிங் நம்பர், அடுத்தது சைக்கிள் 1, சைக்கிள் 2, இவ்வளவுதான் டெஸ்ட் கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டாண்டர்ட் நம்பர்லாம் எதுவும் இல்லை, ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஆனா சில ஆஃபீஸஸ்ல கொஞ்சம் எடிட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். இதை வச்சு நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரெடி பண்ணி தந்தாங்க. நான் வந்துட்டு இன்னொரு அப்ளிகேஷன் கூட காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ் நான் காட்டினேன், லாகின் பேஜ் இல்லாம வேற ஒரு அப்ளிகேஷன் காட்டுறேன். வேற அப்ளிகேஷன் பற்றி இப்போ வந்து நான் பிபிஎஃப் கால்குலேட்டரை நான் டெஸ்ட் பண்ண போறேன். அது வந்து வெரிஃபை கால்குலேட்டர் சொல்லிட்டு டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியாச்சு. இங்க என்ன எழுதணும், இங்க வந்து செக் யூசர் செக் த மினிமம் டெபாசிட் ஆஃப் த அமௌண்ட். ஓகேங்களா? மினிமம் டெபாசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இதுல நம்ம என்னென்ன ஃபீல்டு பார்க்குறோமோ எல்லா ஃபீல்டும் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது வந்து இன்புட் ஃபீல்டு இருக்கு, டெபாசிட் ஃபீல்டு. ஸோ இந்த டெபாசிட் ஃபீல்டு தான் செக் பண்றோம். ஸோ இதுல மினிமம் வேஜஸ் இப்போ 550 கொடுத்தோம்னா இங்க ஒரு காட்டுது, என்ன காட்டுது, மினிமம் அமௌண்ட் 500 காட்டுது. ஸோ இந்த அவுட்புட்டை அவங்க கரெக்டாக வச்சிருக்கான்னு வைக்கலையா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதணும். என்ன எழுதுறோம், அப்படி இங்க ப்ரீ கண்டிஷன் எழுதிருக்கோம். ப்ரீ கண்டிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மினிமம் டெபாசிட், டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன்னா யூசர் செக் த மினிமம் டெபாசிட் ஆஃப் த, அந்த ஃபீல்ட் தான் செக் பண்ண போறோம். சரிங்களா? அந்த ஃபீல்டில் நெக்ஸ்ட் என்னது, அப்ளிகேஷன் ஷுட் பி ஓப்பன், இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்ல இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்டர் த வேல்யூ, ஸ்ட்ரெயிட்டா என்டர் த வேல்யூ தான், வேற எதுவுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 100 வேல்யூ கொடுத்து பார்க்குறேன், இந்த பாப்அப் வருதான்னு பார்க்குறேன். The value should be accepted by the system. System shows the pop-up or not அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு கெஸ் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டை வச்சுட்டு ஒரு பக் நம்பர் எழுதிட்டு பாஸா ஃபெயிலா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து டெஸ்ட் சினாரியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து. இதில் இருக்கிற மாதிரியே கரெக்டா எழுதி இதை ரிப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு டெஸ்டரா இருந்தீங்கன்னா எந்த ஆபீஸ் போனாலுமே டெஸ்ட் கேஸ் எழுத தெரியுமா அப்படின்றத கன்ஃபார்ம் கேட்பாங்க. டெஸ்ட் கேஸ் எழுத தெரியுங்களா, யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங்ல டெஸ்ட் கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க டெய்லியும் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டே இருப்பீங்க. நீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டரா இருந்தா கூட ஒன்னு அவங்க டெஸ்ட் கேஸ் எழுதி கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட் கேஸ் வச்சு நீங்க ரன் பண்ண மாட்டோம், நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி நீங்க ரன் பண்ணுவீங்க. இல்லைன்னா மேனுவல் டெஸ்டர் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு லீவ்ல இருப்பாரு, ஏதாவது பண்ணியிருப்பாரு, இல்லை வேற ஏதாவது ஒர்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப நீங்களே டெஸ்ட் கேஸ் எழுதி அதுக்கப்புறமா நீங்க ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூலத்திறமே வந்துட்டு இதுதான். ஓகேவா? இவ்வளவு நாள் நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம நிறைய விஷயம் பார்க்கல, ஆனா இனிமே பார்க்க போறது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். அப்ப ஜீரோல இருந்தே நம்ம ப்ராக்டிக்கல் தான் கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? இதுவுமே அதே மாதிரி தான். இந்த டெஸ்ட் கேஸ்லாம் நீங்க கரெக்டா பார்த்து கரெக்டா ரன் பண்ணுங்களா, முடிஞ்சிச்சு.
வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க எந்த அப்ளிகேஷன் பார்த்து எழுதணும்னா rediff.com சொல்லிட்டு ஒரு .com இருக்குது. இந்த .com உள்ள போன உடனே சைன்இன் பேஜ் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த யூஆர்எல் வரும். ஓகேவா? இதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இந்த இந்த யூஆர்எல், இதை கிளிக் பண்றதுக்கு அப்புறமா இந்த யூஆர்எல். ஸோ 2 யூஆர்எல் வருது. ஸோ 2 அப்ப அங்கேயே நீங்க ஒரு கேஸ் எழுதணும். ஒரு கேஸ் எழுதுனதுக்கு அப்புறமா தான் இந்த பேஜ் வரும். ஒன்னு ப்ரீ கண்டிஷன்லயே இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு போட்டுட்டு நீங்க இதுலயே யூசர் நேம் பாஸ்வேர்டு லோகோ இருக்கா செக் பண்றது, சைன்இன் பட்டனை கிளிக் பண்றது, ஃபர்காட் பாஸ்வேர்டு கிளிக் பண்றது, இந்த மாதிரி நீங்க எழுதினாலும் ஓகே. எனக்கு ஒரு மினிமம் ஒரு 10 டெஸ்ட் கேஸ் ஆகுது எழுதணும். சரி, நான் இந்த எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். இதை வச்சு நீங்க ஒரு 10 டெஸ்ட் கேஸ் ஆகுது மினிமம் வந்து எனக்கு எழுதி எடுத்துட்டாங்க. இந்த எக்ஸல் ஷீட்லயே இதே நீங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க அந்த மாதிரி காப்பி கொடுத்துட்டீங்கன்னா அது அப்புறம் இது இன்னொன்று காப்பி ஆகிடும். ஸோ காப்பி ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் கேஸ் எழுத வேண்டாம். இது வந்து நீங்க rediff.com போட்டு நீங்க வந்து இதில் எழுத வேண்டாம். ஓகேங்களா? டவுட் இருந்ததுன்னா நீங்க ஏதாவது வேணும்னா பின் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. என்னென்ன ஐடியாஸ் இருக்குது இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது